அந்த இரவு உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஒரு நொடியில் ஒரு மனிதன் எடுத்திருக்க வேண்டிய முடிவு தவறியிருந்தால் இன்று நாம் இங்கே இருந்திருக்க மாட்டோம். 1983 செப்டம்பர் 26 சோவியத் ஒன்றியத்தின் ஒரு ரகசிய கமாண்ட் சென்டரில் குளிர்ந்த அறையில் மின்மினுக்கும் திரைகளை எச்சரிக்கையாக சில கண்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தன. அங்கே பணியில் இருந்தவர் ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோவ். அது சாதாரண இரவு இல்லை. பனிப்போர் உச்சத்தில் இருந்த நேரம். அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் ஒரு தவறான சிக்னலுக்காக காத்திருந்தது போல இருந்தது. திடீரென ஒரு எச்சரிக்கை ஒலி அந்த அமைதியை குலைத்தது. மிசைல் லான்ச் டிடெக்டட். கணினி ஸ்கிரீனில் ஒரு ரெட் அலர்ட். அமெரிக்கா சோவியத் ஒன்றியத்தை நோக்கி நியூக்ளியர் மிசைல் லான்ச் செய்துவிட்டதாக சிஸ்டம் காட்டியது. புரோட்டோகால் என்ன சொல்கிறது? உடனடியாக உயர் அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அணு ஆயுத எதிர்த்தாக்குதல். அது நடந்திருந்தால் சில நிமிடங்களில் உலகின் முக்கிய நகரங்கள் சாம்பலாகி இருக்கும். ஆனால் பெட்ரோவ் உடனே அந்த முடிவை எடுக்கவில்லை. அந்த நொடியில் அவர் ஒரு முக்கியமான கேள்வியை மனதில் எழுப்பினார். ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்றால் அது ஏன் வெறும் சில ஏவுகணைகளாக மட்டுமே இருக்கும்? சிஸ்டம் சொல்வது சரியாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையா? அவரின் இதயம் அசாதாரண வேகத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. அவரை சுற்றியிருந்த அதிகாரிகள் பதட்டத்தில் மூழ்கியிருந்தார்கள். ஒவ்வொரு வினாடியும் உலகத்தின் விதியை மாற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தின் நெருக்கத்தில் இருந்தது. மீண்டும் அலாரம் ஒலித்தது. இந்த முறை ஒரு ஏவுகணை அல்ல, 5 ஏவுகணைகள். சிஸ்டம் இப்போது இன்னும் உறுதியாக எச்சரித்தது. தாக்குதல் உறுதி செய்யப்பட்டது. அந்த ஒரு நொடியில் பெட்ரோவுக்கு 2 வழிகள் மட்டுமே இருந்தது. ஒரு வழி நடைமுறைகளை பின்பற்றி உடனடியாக தகவல் அளிப்பது. அதன் முடிவு அணு ஆயுத போரின் தொடக்கம். இன்னொரு வழி அந்த சிஸ்டத்தின் எச்சரிக்கையையே சந்தேகிப்பது. ஆனால் அதன் விளைவு, அவர் எடுத்த முடிவு தவறாக இருந்தால் ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு நாடே அழியும். அந்த நொடியில் அவர் இயந்திரத்தை நம்ப வேண்டுமா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவர் அந்த இயந்திரத்தை நம்பவில்லை. தவறான எச்சரிக்கை என்று அறிவித்தார். அடுத்த சில நிமிடங்கள் நீண்ட பதட்டம். அவர்கள் ரேடார்கள் அனைத்தையும் கண்காணித்தார்கள். வானத்தை முழுவதும் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் எந்த ஏவுகணையும் இல்லை. அது உண்மையிலேயே ஒரு தவறான எச்சரிக்கை மட்டுமே. பின்னர்தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. சேட்டிலைட் சிஸ்டம் சூரிய ஒளி மேகங்களில் பிரதிபலிப்பதை மிசைல் லான்ச் என தவறாக அடையாளம் கண்டது. ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு, ஒரு மிகப்பெரிய தவறான சிக்னல். ஆனால் அந்த சிக்னலை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருந்த ஒரு மனிதன் அந்த இரவு ஒரு உலகப் போரையே அமைதியாக நிறுத்தி வைத்தார். அவர் உடனே எந்த பதக்கமும் பெறவில்லை. பெரிய அளவில் எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையில் அந்த இரவு உலகத்தை காப்பாற்றியது. பாதுகாப்பு அமைப்பு, ஆயுதமோ இல்லை, ஒரு மனிதனின் சந்தேகம்.